குட் மார்னிங். நான் டாக்டர் பத்மபிரியா, மகப்பேறு மருத்துவர், ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், திருச்சி. இப்போ நம்ம பிரசவம் பற்றி பார்க்குறம்போது குறப்பிரசவம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ரீடேர்ம் லேபர் அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரீடேர்ம் லேபர் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் வந்து என்னென்னா ப்ரொஃபலாக்டிக் ஸ்டீராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது. எதுக்கு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, குழந்தையோட லங் மெச்சூரிட்டிக்காக. அதாவது அது நல்லா சுவாசிக்கிறதுக்கு, நாளைக்கு அதுக்கு மூச்சு திணறல் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அம்மாவுக்கு நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து டாக்டர்ஸ் கண்காணிப்பில் அவங்க அட்வைஸ் படி 12 ஹவர்ஸ் கேப்பில் போடலாம், இல்லை 6 மணி நேரத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷனும் கொடுக்கலாம். அவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டுட்டோன்னா குழந்தைக்கு வந்து அந்த லங் மெச்சூரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது அட்வைஸ் படி நம்ம கேட்டுக்கலாம். 2வது விஷயம், அந்த கர்ப்பப்பை வாய் தையல் அப்படின்னு சர்வைக்கல் என்சர்க்லாஜ்னு சொல்லுவோம். இந்த முன்னாடியே ப்ரீடேர்ம் லேபர் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ரெக்னன்சியில் வந்து நம்ம கர்ப்பப்பை வாயோட லென்த்து ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் மெஷர் பண்ணுறபோது நம்மளுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றபோது நம்ம கர்ப்பப்பை வாயில் ஒரு ஸ்டிச் எடுக்கலாம். இது ஒரு மெத்தட் ஆஃப் ப்ரிவென்ஷன். 3rd திங் என்ன அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டேஷன். அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து டேப்லெட்ஸ் மூலியமாவோ இல்லை ஜெல் மூலியமாவோ உங்களுக்கு கொடுத்து வெஜைனலாகவும் கொடுக்கலாம், இல்லை ஓரல் டேப்லெட்ஸாகவும் கொடுக்கலாம். அதுவும் வந்து ஈக்குவலி எஃபெக்டிவ். ஸோ இப்போதைக்கு இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ப்ரிவெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு நிரந்தரமான தீர்வு கிடையாது. இந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம